வணக்கம் மக்களே, நான் உங்கள் தோழி. உங்கள் அன்பை வரவேற்கும் கௌசல்யா டைரி. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் சிறியவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு போல் நீங்கள் என்றைக்கும் ஹாப்பியாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த கம்ஃபர்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த கம்ஃபர்ட்டில் வந்து நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த கம்ஃபர்ட் பாட்டில் வந்து நம்ம வாங்குறதுனால நமக்கு ரொம்பவே நஷ்டம் தான் நான் சொல்லுவேன். இதில் லிக்விடும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய விலையும் பார்த்தீங்க அப்படின்னா 62 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து 62 ரூபாய்க்கு உள்ள லிக்விட் வந்து இதில் இருக்கிறது இல்லை. லிக்விடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் இருக்கும். திறந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் இருக்கும். அதனால வந்து நம்ம பாட்டில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணாமல் பாக்கெட் வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்பவே ஒரு லாபம் தரக்கூடியதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு லிக்விட் வந்து அதிகமாக கிடைக்கிது. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபர்ட் வந்து 3 ரூபா பாக்கெட் விற்றுட்டு இருந்தது. இப்போ 1 ரூபா விலை எச்சானதுனால ஒரு பாக்கெட் வந்து 4 ரூபா. 4 ரூபா வச்சு நம்ம 10 பாக்கெட்டு 40 ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அது 1/2 லிட்டர் வரைக்கும் நமக்கு வருது. இப்போ வந்து நம்ம இதை 210 ml அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. தெரியுதான்னு தெரியல. ஆனால் இதில் 1/4 லிட்டர் கூட நமக்கு அந்த லிக்விடு வந்து கிடைக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது 10 பேக்கெட் நம்ம கம்ஃபர்ட் எடுத்து ஒரு 1/2 லிட்டர் கேனில் நம்ம ஊற்றி பார்க்கலாம். ஆனால் அது அதிகமாக தான் வரும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நீங்களும் வந்து இந்த ட்ரிக்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த பாட்டிலில் வாங்கி யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. இப்போ வாங்க அந்த ப்ராசஸிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி இந்த ப்ராசஸிங் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதை அளந்து பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன மக் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு 1 லிட்டர் வாட்டர் கேன் நான் எடுத்துட்டேன். அதாவது என்கிட்ட வந்து 1/2 லிட்டர் கேன் இல்லை. அதனால் வந்து 1 லிட்டர் கேன் எடுத்துட்டேன். அது போக பார்த்திங்க அப்படின்னா வாங்கி வச்சுருக்கிற 10 பேக்கெட் கம்ஃபர்ட்டையும் எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை தனித்தனியாக பிச்சுக்கலாம். ஒரு பேக்கெட்டாக பிச்சுக்கலாம். பிச்சு போட்டுட்டு இதை வந்து நம்ம இப்போ உடச்சி இந்த மக்கில் வந்து நான் இப்போ ஊற்றி காமிக்கிறேன், இருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்கெட் வாங்குறது தான் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். கண்டிப்பாக சொல்கிறேன், இதிலேருந்து நமக்கு நிறைய லாபம் மட்டும் இருக்குங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். இப்போ வந்து நான் இதை ஒன்று ஒன்றா கட் பண்ணி இதில் ஊற்றிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த பாக்கெட்டில் இருக்கிறத வந்து நான் ஊற்றிட்டேன். 10 பேக்கெட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிடலாம் பாருங்கள். நம்ம எதையுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு உடனே போய் நம்ம இப்படிலாம் வாங்குறதுனால நமக்கு நிறைய நஷ்டங்கள் தான் இங்கே இருக்குது. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நமக்கு இது வேலைப்பாடு மாதிரி தான் தெரியும். ஆனால் இதை யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். இது வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக வந்து இந்த மாதிரியெல்லாம் நிறைய மிச்சம் பண்ண முடியும். இது மட்டும் நான் சொல்ல வரல, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மளிகை பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாராளமாக நிறைய மிச்சம் பண்ண முடியும். அதாவது வந்து மசால் பொடி பாக்கெட்டாக இருக்கட்டும், ஷாம்பு பாட்டிலாக இருக்கட்டும், சோப்பு, இது எல்லாமே வந்து துணி துவைக்கிற லிக்விடு, ஊற வைக்கிற பவுடரு, இது எல்லாமே வந்து நம்ம நிறைய மிச்சம் பண்ண முடியும். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போய் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனால் அதோடைய பணத்தை நம்ம நிறைய விஷயங்கள் தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா விளம்பரத்துக்காக வந்து நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு கடைசியில் வந்து அது நமக்கு தெரியாமல் போயிடுது. நான் வந்து யோசிப்பேங்க, ஒரு பொருளும் நான் வந்து செலவு பண்ணும்போது எதில் லாபம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்து நான் கண்டிப்பாக ஒரு டைம் யூஸ் பண்ணி பார்ப்பேன். அதில் வந்து எனக்கு கொஞ்சம் நஷ்டமாகுது, இது வாங்கினா நமக்கு லாபம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்ப்பேன். இப்போ வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து டைம் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்கள் இதை தாராளமாக பண்ணலாம். நான் வந்து வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் வந்து இதை நான் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால தான் வந்து இதை நான் உங்களுக்கும் சொல்கிறேன்.
இப்போ வந்து நம்ம 10 பாக்கெட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. இந்த மகில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப்பு அளவு, அதாவது வெறும் லிக்விடு மட்டும் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 மில்லிகிராம் கண்டிப்பாக தாராளமாக இந்த 10 பேக்கெட்லேயும் இருக்கும். இப்போ வந்து இவ்வளோ ஊற்றிருக்கேன் பாருங்கள். இவ்வளவும் வந்து நான் இப்போ இதில் ஊற்றிட்டேன். இப்போது நம்ம இதில் அப்படியே இதை ஊற்றிக்கலாம். எப்போவுமே வந்து நம்ம லிக்விடாக இருக்கட்டும் இல்லை வாசனை பொருட்களாக இருக்கட்டும் கடைசியில் ஊற்றிட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அலசி ஊற்றுற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்குது. இப்போது நான் ஊற்றுனதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இதில் இன்னுமே வந்து லிக்விட் நிறைய இருக்குது. அதனால் நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை கூட அலசி இப்படி நம்ம குலுக்கி ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதை நான் பண்ணி காமிக்கிறேன் இருங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக லிக்விட் வந்து வேஸ்ட்டாக போயிடாது, அதனுடைய வாசனையும் வந்து கண்டிப்பாக மாறாது. இப்போது ஒரு வெறும் லிக்விடு மட்டும் நான் இது வரைக்கும் ஊற்றிருக்கேன். இப்போது இந்த பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற லிக்விடையும் நான் அலசி இதில் ஊற்றுறேன். அது எவ்வளோ வருது அப்படின்றதை நான் காமிக்கிறேன் இருங்க. இப்போது நான் தண்ணியை வந்து இதில் ஊற்றி கொஞ்சம் அலசி ஊற்றி பார்க்குறேன். இதில் வந்து இப்போ ஊற்றுறேன் இருங்க. இது வந்து கொஞ்சம் வேலைப்பாடு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் யார் போய் பண்ணிகிட்டு இருக்கிறது, நமக்கு வேறு வேலை இல்லையா, ஒரு பாட்டில் வாங்கணுமா, ஒரு பாக்கெட்டை வாங்கணுமா, ஒரு வாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நடுத்தர மக்களுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் அலசி ஒரு பேக்கெட்டாக ஊற்றிட்டு உங்களுக்கு நான் எவ்வளோ வருது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பாக்கெட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து தண்ணி ஊற்றி அலசி இதில் வந்து ஊற்றிட்டேன். இப்போ நான் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அதாவது வந்து இது 1 லிட்டர் கேன்லேயே இவ்வளோ வந்திருக்கு. பாட்டில் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது 1/2 லிட்டர் கேனில் கண்டிப்பாக நீங்கள் ஊற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடும். அது இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி அலசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துருச்சுங்களா. இதுவே வந்து நிறைய இருக்குது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் நான் தண்ணி வந்து இதில் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கலந்து ஊற்றிருக்கேன். நீங்களும் இதை ஊற்றி பாருங்கள். கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல் தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப லாபம் தான். அதோட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை எடுத்து நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து புது பாட்டில் தான். அதாவது போன வாரம் நான் இந்த பாட்டில் வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் வச்சுட்டேன். யூஸ் பண்ணாமல் வச்சதுனால இதில் அப்படியே தான் இருக்குது லிக்விடு. இப்போ நான் அதை திறந்து இன்னொரு பாட்டிலில் இதை வந்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை திறந்தோம் அப்படின்னா இதில் வந்து 210 மில்லிகிராம் வந்து நமக்கு அந்த லிக்விட் வந்து இருக்கிறது இல்லை. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தூரம் லிக்விட் வந்து இதில் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. இது வரைக்கும் தான் இருக்கும். அதாவது இந்த எட்ஜு வரைக்கும் தான் வந்து இருக்கும். இப்போ வந்து நான் இதை இந்த மக்கில் ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பாக்கெட்டில் ஊற்றுனதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்கும். பாக்கெட்டில் ஊற்றுனது பார்த்திங்கன்னா இந்த கோடு வரைக்கும் இருந்தது, அதாவது இந்த எட்ஜு வரைக்கும் இருந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி அந்த பாக்கெட்லாம் அலசி ஊற்றுனதுனால நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்களேன். இப்போ வந்து இதை வந்து நான் இதில் ஊற்றி காமிக்கிறேன் இருங்க. இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாகவே வந்து நான் இதில் ஊற்றிட்டேன். அதாவது நம்ம அலசி யூஸ் பண்ணதை வந்து நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே வந்து நான் ஊற்றிட்டேன். தெரியுது பாருங்கள், சாஞ்சதுன்னா வந்து கொட்டிடும். இதில் வந்து நான் ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன். ஊற்றுனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ மிச்சமாயிருக்கு. ஆனால் இதில் கொஞ்சம் இந்த வாட்டர் கேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்குனா இவ்வளோ தூரம் தான் வரும். ஆனால் இதை நம்ம 1/2 லிட்டர் கேனில் ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 1/2 லிட்டர் கேனில் ஃபுல்லாகவே பிடிக்கும். இப்போ வந்து நான் ஊற்றி காமிச்சிட்டேன். கண்டிப்பாக வந்து இது நமக்கு முழுக்க இந்த பாட்டிலில் வாங்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நஷ்டம் தாங்க நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த பாட்டில் வாங்கி யூஸ்
பண்ண வேண்டாம். வாங்கி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். மணி சேவ் ஆகணும், நமக்கு வந்து நிறைய லிக்விட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இதில் ஊற்றி வச்சுட்டு நான் இதில் ஊற்றி வச்சிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 1 லிட்டர் கேனில் ஒரு அரை வாட்டர் கேன் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடச்சிருச்சு. இன்னும் வந்து இதை நான் அலசி கொஞ்சம் ஊற்றினேன் அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது யூஸ் பண்ணி பாருங்கள். வேலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு டைம் எடுக்கிறது என்னவோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தாங்க ஆகும். கடையில் போயிட்டு 4 ரூபா பாக்கெட் 10 பேக்கெட் நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கேனில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு கண்டிப்பாக இது ஒரு 3 வாரத்துக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நான் வாங்க வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்லலை. இதனால வந்து நமக்கு நஷ்டம் அதிகமாக தான் இருக்குது. இதை வந்து நான் 62 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 62 ரூபாய்க்கு உள்ள லிக்விடு இதுக்கு கிடையாது. அதோடைய விலை என்னன்னா இந்த பாட்டிலுக்கு உண்டான விலை தான் அந்த 62 ரூபா. ஆனால் நான் 4 ரூபா வச்சு 10 பாக்கெட் வாங்கி 40 ரூபாய்க்கு ஊற்றிருக்கேன். இது எவ்வளோ இருக்குது, ஆனால் இதில் 62 ரூபாய்க்கு இருக்கிற லிக்விடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம மளிகை பொருட்களையும் தாராளமாக நிறைய மணி மிச்சம் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். அடுத்து என்ன வீடியோ போடுறது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. பாய்.